இதுக்கு மேல நடிக்காட்டி நம்மள நல்ல அப்பா இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ என்று பயந்த அசோக் தன் மகனையும் எழுப்பி அவன் கைக்கும் வலிக்காமல் மகன் கன்னத்திற்கும் உரைக்காமல் அடித்தேன் பேர்வழி என்று ஒரு அறை கொடுத்து விட்டு நானும் சாரி என்று உளறி கொட்டி கிளறி மூடிவிட்டு அங்கே இருந்து கிளம்பினான். அவனை தொடர்ந்து வெளியேறிய சுஜி வத்தினியை நோக்கி அப்புறம் போன் பண்ற என ஜாடை காட்ட வத்தினி கண் மூடி சம்மதம் தெரிவித்தாள். ஒரு வழியாய் அவர்கள் வெளியேறி முடிய அதுவரை அமைதியாய் இருந்த பெண்கள் அணிவாய் திறந்தனர். ஸ்ரீ, டே ஜெய், அதான் பசங்களை அவங்க அப்பா பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்கல்ல, பஞ்சாயத்து ஓவர் தானே? என் கண்ணு குட்டிங்க ரெண்டும் தேவதைங்கடா, பசங்க பின்னாலே வராம என்ன பண்ணுவாங்க என இருவரும் பரிந்து வர ஜெய் அம்மா கொஞ்சம் சும்மா இரு என்று பற்கள் இடையில் வார்த்தைகளை கடித்து துப்பினான். சாரா, நிஜ பஞ்சாயத்தே இதுக்கு மேலதான் ஆண்டி. இதுல பிரச்சனை என்னன்னா, அவங்க ப்ரொபோஸ் பண்ணப்போ இவங்க வேணும் வேண்டான்னு பதிலே சொல்லாம அவங்கள சுத்தல்ல விட்டு இருக்காங்க. காலேஜ் சுவர் எல்லாம் இவங்க பேர் கிறுக்கி வச்சு அது பிரின்சிபல் வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆகி அப்ப கூட வீட்டுல வந்து ஒரு வார்த்தை மூச்சு விடல என அடுக்காய் அவர்கள் செய்த குற்றங்களை அடுக்க தீக்ஷா கால்களை உதைத்து கொண்டு கோவமாய் எழுந்தாள். இட்ஸ் எனஃப், இதுக்கு மேல நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். எப்ப பாரு நாங்க என்ன பண்றோம், எங்க பின்னாடியே சுத்த வேண்டியது. நீங்க எல்லாம் என்ன எங்க மாடி காட்சா? எதை வீட்டுல சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். we are not child. எங்களுக்கும் 18 வயசு ஆயிடுச்சு. இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட போறோம். எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் என கத்தியவள் தியா என குரல் கொடுத்து விட்டு முன்னே நடக்க அங்கே சூழ்ந்து இருந்தவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னும்படியாக ஒரு பார்வை பார்த்தவள் தன் அக்காவை தொடர்ந்து போக தொடங்கினாள். அவர்கள் சென்று மறைய வர்த்தினி கண்களின் நீரோடு தன் நண்பர்களை நிமிர்ந்து பார்த்தாள். அவர்களின் நண்பர்கள் அவளுக்கு ஆறுதல் சொல்ல தொடங்கும் முன் இளைய 5ஆம் படை அவர்களை சூழ்ந்து கொள்ள, சாரா ஆண்டி, உங்களுக்கு நடந்தது தெரியும் தான் நாங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னோம். அவங்க யாரு, நம்ம தியா தீக்ஷா ஆண்டி, அவங்க மேல நாங்க போடுவோமா என சொல்ல, வத்தினி அவங்க உங்களை அப்படி நினைக்கல சாரா என அழுது கொண்டே கேட்க கோகுல் இம்முறை பதில் சொன்னான். அவங்க எங்களை வெறுத்தா நாங்க விட்டுட்டு போக சொந்தமா ஆண்டி, இல்ல ஃப்ரெண்ட்ஸ். என்ன எங்களோட நாட்டி ஃப்ரெண்ட்ஸ் என சொல்லிவிட்டு சிரிக்க அவள் அருகில் வந்து அவள் கைகளை பிடித்து கொண்ட சாய், நாங்க உங்களை அப்பாவை பார்த்து வளர்ந்தவங்க ஆண்டி, எல்லாம் சீக்கிரம் சரியாகும் என சொல்ல வழக்கம் போல கார்த்திக்கின் தெளிவான சிந்தனையை அவன் முகத்தில் கண்ட வர்த்தினியின் மனம் சமணப்பட்டது. அவர்கள் வழக்கம் போல கலகலப்பாய் சற்று நேரம் உரையாடி விட்டு கிளம்ப ஹரியின் தோல் சாய்ந்து கொண்ட வர்த்தினி, நம்ம பொண்ணுங்களை சரியா வளர்க்கலையா ஹரி என்று வருத்தப்பட, அப்படியெல்லாம் சொல்லாத வரு, கொஞ்சம் அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்திருக்கோம், அவ்வளவுதான். அவங்க உன் ரத்தம், ஒரு நாளும் தப்பான வழிக்கு போக மாட்டாங்க. இளம் ரத்தம் இல்ல, அவங்க செய்யறதுதான் சரின்னு ஒரு நினைப்பு, அவ்வளவுதான். ஏதாவது பிரச்சனைய இழுத்துப்பாங்களோன்னு பயமா இருக்கு என அவள் மீண்டும் வருத்தப்பட வாய் விட்டு சிரித்தவன், அதான் உன்னோட ஜூனியர் 5ஆம் படை இருக்கே, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ பதட்டப்படாம வந்து தூங்கு என அவளை படுக்கை அறைக்கு அழைத்து செல்ல வர்த்தினி தன் மகள்களை குறித்த குழப்பத்தோட உறங்கச் சென்றாள். அன்று அந்த பிரபல கல்லூரியில் கலவரம் நடந்து கொண்டே இருந்தது. கலவரத்தின் காரணம் என்னவென்று யாருக்கும் புரியவில்லை. அடியாட்களைப் போல இருந்த சில பேர் மாணவர்களை துரத்தி துரத்தி அடித்து கொண்டு இருந்தனர்.
அவர்கள் யாரையோ தேடியதை போல் இருந்தது. அவர்கள் வகுப்பில் இருந்து வெளிப்பட்ட சாய், ஜெய், கோகுல், பிரவீன் அனைவரும் சாராவை பின்பக்க கதவு வழியாய் பத்திரமாய் அனுப்பிவிட்டு, சாரா நேர வீட்டுக்கு போய் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ஹெல்ப் கேட்க சொல்லு. நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற தியா தீக்ஷா கிளாஸ்ல இருந்து அவங்கள கூட்டிட்டு வெளியே வரோம் என அவளை அப்புறப்படுத்த, சாரா திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சாலையை கடந்து ஓடினாள். அவர்கள் இருவரும் முதல் வருட இசிஇ வகுப்பை அடைய அது காலியாய் இருந்தது. அவர்களை தேடி அவர்கள் அடுத்த தளத்திற்கு ஓட, இப்பொழுது மொத்த கூட்டமும் கூடி தியா தீக்ஷாவை துரத்தி கொண்டு இருந்தது. ஒருவன், டேய் அவளுங்களை பிடிங்கடா என குரல் கொடுக்க, இருவரும் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தனர். இருவரும் தங்கள் புறம் ஓடி வருவதை உணர்ந்த சாய் ஜெயை நோக்கி, ஜெய் அந்த லேப் ரூமை திற என அவனுக்கு ஆணையிட்டு கொண்டே தங்களை கடந்து ஓட முயன்ற தியா தீக்ஷா இருவரின் கரம் பற்றி அந்த ரூமுக்குள் தள்ளி பூட்டினான். யாரோ எவரோ என முதலில் திமிரிய இருவரும் சாய் சரணின் முகத்தை கண்டதும் அமைதி கண்டனர். இவர்களை துரத்தி வந்த கும்பல் அந்த ரூமை திறக்க முயல நால்வரும் அரணாகி கிட்டத்தட்ட 20 பேர்கள் அவர்களை அந்த ரூமை திறக்க விடாமல் தடுத்து கொண்டு இருந்தனர். அவர்கள் கையில் ஆயுதங்கள் இருந்தது. இவர்கள் தங்கள் கைகளை மட்டுமே பயன்படுத்தி ஆயுதமாய் கொண்டிருந்தனர். நால்வர் உடலில் இருந்து குருதி பொங்குவதை கண்ட தியாவும் தீக்ஷாவும் ஜன்னலில் இருந்து அவர்களை விட்டுவிடும்படி கெஞ்சி கொண்டு இருந்தனர். அந்த சமயம் அந்த பக்கம் ஓடி வந்த கிறிஷும் அபியும் இருவரையும் ஜன்னல் புறம் கண்டுவிட்டு எதிர் திசையில் ஓடினர். கிறிஷ் ஓடிக்கொண்டே, எங்கடா போற என அபியை கேட்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர்ஸ் ரூமுக்குடா, நமக்கு கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் சண்டே என்று சொன்னவன் ஸ்டோர் ரூமில் இருந்து ஒரு 10-15 ஸ்டம்ப்களை தூக்கி கொண்டு மறுபடி லேப் நோக்கி ஓடினான். அவர்கள் தங்கள் கையில் இருந்த ஸ்டம்ப்களை மற்ற நால்வர் கையில் கொடுத்து கொண்டே ரவுடிகளை தாக்க தொடங்க, தங்கள் கையில் ஆயுதம் கிடைத்த தெம்புடன் மற்ற நால்வரும் முன்பை விட ஆக்ரோஷமாய் சண்டையிடத் தொடங்கினர். இவர்களை பார்த்து இன்னும் சில மாணவர்களும் இவர்கள் அணியில் இணைந்து கொண்டனர். ஒரு வழியாய் அடுத்த அரை மணி நேரத்தில் காவல்துறை வழக்கம் போல தாமதமாய் வருகை தந்து மாணவர்கள் ஏற்கனவே துவைத்து பிடித்து வைத்திருந்த ரவுடிகளை தள்ளி கொண்டு போயினர். தாக்குதலின் காரணம் விசாரித்த போது வர்த்தினி ஒரு புகழ்பெற்ற அரசியல்வாதி திரைமறைவில் செய்யும் காரியங்களை அம்பலப்படுத்தியதால் அவளை பழிவாங்கவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது எனவும், அவர்களின் ஒரே குறி தியா தீக்ஷா தான் எனவும் அந்த ரவுடி கும்பலின் தலைவன் வாக்குமூலம் அளிக்க, அந்த அரசியல்வாதி அடுத்த 2 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டார். நட்பு பட்டாளம் அனைத்தும் மருத்துவமனையில் இருந்தனர். தியா தீக்ஷாவை பாதுகாக்க முதலில் போராடிய நால்வருக்கும் நிறைய காயங்கள் ஏற்பட்டு இருந்தது. அடுத்த குழுவில் வந்து இணைந்து கொண்ட இருவருக்கும் லேசாய் சில காயங்கள் ஏற்பட்டு இருந்தது. தியா தீக்ஷா இருவரும் அவர்களை எண்ணி கண்ணீர் சிந்தி கொண்டு இருந்தனர். அவர்கள் தங்கள் தந்தையை கண்டவுடன் பாய்ந்து சென்று கட்டிக்கொண்டு, we are wrong dad, too wrong, எத்தனை முறை அவங்களை இன்சல்ட் பண்ணியிருப்போம், ஆனா இன்னைக்கு எங்க உயிரை காப்பாத்த 4 பேரும் அவங்க உயிரையே பணைய வச்சுட்டாங்க டாட். சாரா கூட வெளியே போய் போலீஸ் ஹெல்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கா என சொல்லிவிட்டு மீண்டும் ஹரியை கட்டி கொண்டு அழ, ஏன்னா அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் என சொல்லிவிட்டு அவர்கள் தலையை கோதிவிட, இருவரும் கண்ணீரை துடைத்து கொண்டே தங்கள் தந்தையை நிமிர்ந்து பார்க்க, ஹரி ஆமாம் என்று கண் சிமிட்டி இருவரையும் சிரிக்க வைக்க முயன்று கொண்டு இருந்தான். உள்ளே வந்த வர்த்தினி தன் மகள்கள் எங்கே என்று கூட தேடாமல் நேராய் முதல் உதவி சிகிச்சை நடைபெற்று கொண்டு நுழைந்தவள்
அவர்களின் காயங்களை கண்டு இருந்த இடத்திற்குள் கண்ணீர் விட கோகுல் முகத்தில் வலியை மறைத்து கொண்டு, "வி ஆர் ஆல் ரைட் ஆண்டி. தியா தீக்ஷா பயந்து போய் இருக்காங்க. போய் முதல்ல அவங்கள பாருங்க" என்று சொல்ல, மற்றவர்கள் அதை வழிமொழிய வர்த்தினி கண்ணீர் சிந்திக்கொண்டே தன் நண்பர்களின் மனைவிமார்களை தேடி போனாள். அவர்களின் கையை பிடித்து கொண்டு, "சாரி, என்னால தானே இப்போ உங்க பசங்க எல்லாம் அடிபட்டு, ரொம்ப சாரி" என திக்கி திணற முன்னால் வந்த யாழ் இசை, "என்னக்கா நீங்க இப்படி கதைக்கிறீர்கள்? நம்ம பொண்ண நம்ம பசங்க காப்பகம் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவார்கள்? 1000 தான் இருந்தாலும் அவனுங்க பையனுங்கள் எவ்வளோ அடிப்பட்டாலும் எழுந்து நின்று விடுவான்கள். நம்ம பொண்ணின் கைவிரல ஒருவன் தொட்டு இருந்தால் கூட அதை நம்மால் தாங்கிக் கொள்ள இயலுமா? நம்ம பசங்க நன்றாக தான் இருக்கிறார்கள். நீங்கள் கரையாதீர்கள். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மருந்து வாங்க போயிருக்கணும். நீங்கள் கரைவதை பார்த்தால் வருத்தப்படுவார்கள். கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள்" என அறிவுரை சொல்ல, மற்ற நால்வரும் அதையே பிரதிபலிக்க வர்த்தினி அவர்களை எண்ணி பூரிப்பில் மீண்டும் அழத் தொடங்கினாள். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கழித்து அனைவரும் மருத்துவமனை கண்காணிப்பில் இருந்து விடுவிக்கப்பட, அவரவர் காரில் அவரவர் குடும்பம் ஏறிக்கொள்ள, விஷயம் கேள்விப்பட்டு வைகுந்த் மற்றும் அசோகின் குடும்பமும் வந்து இருந்தனர். அனைவரும் கிளம்ப ஆயத்தமாக அவர்களை பார்த்த ஹரி, "எல்லோரும் நேரா எங்க வீட்டுக்கு போகலாம்" என ஆணை பிறப்பிக்க, ஏன் எதற்கு என்று புரியாவிட்டாலும் அனைத்து கார்களும் ஹரியின் வீட்டை நோக்கி திரும்பியது. அவர்கள் வந்தவுடன் அனைவருக்கும் ஹரியின் குடும்பம் சூடான உணவு வகைகளை பரிமாற, அனைவரும் இருந்த களைப்பில் அமைதியாய் உண்டு முடித்தனர். இதில் அவர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தியாவும் தீக்ஷாவும் உணவு வகைகளை அனைவருக்கும் பரிமாறிக்கொண்டு இருந்தனர். உணவு முடிந்ததும் அனைவரும் ஹாலில் கூட தன் 2 பெண்களையும் எழுப்பி நிறுத்திய ஹரி, "இதுவரைக்கும் வர்த்தினி, அவ வாழ்க்கை, அவ ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எல்லாம் நான் என் பொண்ணுங்க கிட்ட பேசினது இல்லை. இன்னைக்குதான் முதல் முறையா அதையெல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். முதல்ல கொஞ்ச நேரம் அழுதாங்க. அப்புறம் எங்க அம்மாவை விட, அங்கிளை விட நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு ஒரு சவாலை என் முன்னாடி வச்சிருக்காங்க. இத்தனை நாள் நடந்துகிட்டதுக்கும் எல்லாம் உங்ககிட்ட சாரி கேட்க போறாங்க" என சொல்லிவிட்டு வர்த்தினியை பார்க்க, அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்தவள் போல் வர்த்தினி சென்று ஃப்ரிட்ஜில் இருந்து 2 பெரிய காட்பரிஸ் சாக்லேட்டுகளை கொண்டு வந்து 2 மகள்களின் கையில் கொடுக்க, இருவரும் அதை வாங்கி கொண்டு சற்று தயக்கத்தோடே மற்ற 5 முகங்களையும் பார்த்து, "சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்" என்று சொல்லி சாக்லேட்டை நீட்ட, மற்ற 5 இருவரையும் முறைத்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு எழுந்து ஜன்னலின் அருகே நின்றனர். இருவரும் அசையாமல் அதே இடத்தில் நிற்க, முதலில் சாய் தன் அப்பாவின் அதே சோம்பல் புன்னகையோடு முதலில் திரும்பினான். அவன் முதலில் சாக்லேட் துண்டங்களை இருவரிடமும் இருந்து எடுத்துக்கொள்ள, அவனை தொடர்ந்து மற்ற அனைவரும் ஹே என்ற கூச்சலோடு சாக்லேட் துண்டங்களை எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் இருவருக்கும் ஊட்டிவிட்டு கொண்டிருந்தனர். கிரிஷ் மற்றும் அபி இவர்களை ஏக்கமாய் பார்க்க, மற்றவர்கள், "நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க" அவர்களை அழைக்க, "என்ன பாஸ், நீங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க லவ்வர்ஸ், எங்களுக்கு வேற சாக்லேட் கொடுக்க சொல்லுங்க" என அபி முறையிட, "அடி" என ஜெய் முன்னால் வர அவன் கரம் பற்றி தடுத்த தீக்ஷா, "சரி, என் பேர் சொல்லு பார்க்கலாம்" என அவனை வினவ, மனதிற்குள் இங்கி பிங்கி பாக்கி போட்டு பார்த்த அபி, தியா என சரியாய் தவறாய் விடையளிக்க, "இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்" என மற்றவர்களை நோக்கி குரல் கொடுத்து விட்டு அவனை அடிக்க விரட்டினாள். அவர்கள் இருவரும் ஓடத் தொடங்க, மற்ற 7 பேரும் ஒருவரின் கரங்கள் மற்றவரின் கரத்தோடு இணைந்திருக்க அவர்களை பிடிப்பதற்காய் விரட்ட தொடங்கினர்.
கண்ணில் பொங்கிய நீரோடு மூத்த 5ஆம் படை அவர்களை வேடிக்கை பார்க்க அவர்கள் அருகில் வந்து நின்ற வர்த்தினி கடைசியாய் நின்று கொண்டிருந்த நாதனின் கரத்தோடு தன் கரத்தை கோத்து கொண்டாள். அவனின் கரத்தை கார்த்திக்கும் பிடித்து கொள்ள சங்கிலி தொடராய் அவர்கள் 6வரின் கைகளும் நட்பில் இணைந்து கொண்டன. இதை பூரிப்போடு வேடிக்கை பார்த்து இருந்தனர் அவர்களின் துணைகள். ஆம், சில சமயம் நட்பின் கரம் தலைமுறை தாண்டியும் இணைந்திருக்க கூடும். இன்ப துன்பங்களில் தோள் கொடுக்க.